இதே சீரீஸ்ல அத்தியாயம் 2 ஸ்லோகம் 22ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, எப்படி நம்ம பழைய உடைகளை களைந்து புதிய உடையை நம்ம உடுத்திக்கிறோமோ, அதே மாதிரிதான் இந்த உடல் அப்படின்னு சொல்றது அழியும் போது, உடல் அழிந்து விட்டது, இல்ல நம்ம இறந்துட்டோம். அந்த ஆத்மா அப்படின்றது வேறொரு புதிய ஆடையாகிய வேறொரு உடலை தான் தேர்ந்தெடுக்குமே தவிர, அது அழியிறது இல்ல. பகவான் நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா சொல்ல வராரு. என்னன்னா 2 பறவைகள் இருக்காமா, மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு பறவை அப்படின்னு சொல்றது மரத்துல உள்ள பழத்தை, இந்த கனியை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு, அந்த அனுபவத்தை பெற்றுட்டு இருக்கு. இன்னொரு பறவை அப்படின்றது அந்த சாப்பிட்டுட்டு இருக்கான்ல இருக்க பறவையை பார்த்துட்டு இருக்கு, கவனிக்குது. ஸோ இப்போ இங்க 2 பறவை இருக்குல்ல, இந்த 2 பறவைகளும் நண்பர்கள். ஃபர்ஸ்ட் யாரு? சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் அர்ஜுனனா, பார்த்துட்டு இருக்கிறது தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்றது. இப்படிதான் அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த கனியோட சுவையில ஆழ்ந்து போயிட்டான். என் நண்பன் பக்கத்துல இருக்கான் அப்படின்றதையே மறந்துட்டான். ஒரு டைம் அதை சாப்பிட்டு அதனால ஏற்படுற விளைவு கசப்போ புளிப்போ அதை நீ அனுபவிச்சுதானே ஆகணும், அந்த கனியோட சுவையை. அதே மாதிரி நம்மளோட லைஃப், நாம என்ன சூஸ் பண்ணமோ அது எல்லாமே நமக்கு நடக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம சூஸ் பண்ணி வந்ததுதான். ஒரு டைம் நம்ம பக்கத்துல நம்ம நண்பனாகி அந்த இறைவனே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த அர்ஜுனன் திரும்பி பார்த்தான் அப்படின்னாலே, அவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். எந்த பயமுமே கவலையுமே இல்லாம நித்தியமா ஆனந்தமா சுகமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என் பக்கம் அர்ஜுனன் திரும்பிட்டான். சோ அவன் கண்டிப்பா ஜெயிக்க போறது உறுதிதான்.